தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில 3 பேரை சுட்டு கொன்னீங்களே, ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா பதில் சொல்லணும். 63 பேர் சாராயம் காய்ச்சி செத்து போயிட்டாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சி. அவர் திருப்பி 90 நாள்ல பிணையில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிறாரு. எந்த துணிவில் காய்ச்சிறாரு? ஒன்றும் செய்யாது. ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது. நீங்க செஞ்சிட முடியுமா? அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா? அந்த துணிவு எப்படி வருது? அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன? அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரியை, அதாவது மாவட்ட காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அதுதான் எல்லா குற்றங்களும். மயிலாடுதுறையில நல்ல சாராயம் விற்கிறாங்க, அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க 2 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை என் கட்சி, எங்களுடைய பிள்ளை. 2 பேரையும் வெட்டியே கொண்டுட்டான். என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம், அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம். அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது. அரசுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அந்த அங்க இருக்க காவல்துறை அதிகாரி, அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே. ஏன்னா அவங்க தான் ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம்